கர்நாடக மாநிலம் ராம்நகரில் பைக்கில் சென்ற ரவுடி மீது காரை மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கட் வழங்கிட கேட்கலாம். வெங்கட், வணக்கம். இந்த கொலை தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சினிமா பாணியில் பைக்கில் வந்த ரவுடி மீது காரை மோதி 5 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்யக்கூடிய சம்பவத்திற்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடகா மாநிலம் ராம்நகரின் ஹரகோலாஹள்ளி சித்தபோரா கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் சிறு வயதிலிருந்தே பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக கொலை முயற்சி, மிரட்டி பணப்பறிப்பு, வழிப்பறி உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளாக பெங்களூரில் வசித்து வந்தவர் சமீபத்தில் அவரது சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் ஹரகோலாஹள்ளி KSRTC பஸ் நிலையம் அருகே சந்தோஷ் பைக்கில் சென்றபோது அந்த வழியாக கார் சந்தோஷ் பைக் மீது மோதியது. அப்போது காரில் இருந்து இறங்கிய 5 பேர் கொண்ட கும்பல் சந்தோஷை அரிவாளால் சரமாரியாக தாக்கியது. இரும்பு கம்பியாலும் தாக்கிவிட்டு காரில் அவர்கள் தப்பி சென்றனர். பலத்த காயமடைந்த சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த கொலைக்கான காரணம் குறித்து தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரவுடி என்பதால் முன் விரோதத்தில் கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் ஹரகோலாஹள்ளி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். தற்போது சினிமா பாணியில் தற்பொழுது அந்த கொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வழியாக தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.